வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் தான் உங்க பிரவீன் அண்ட் இதுதான் உங்க சிம்பிள் தமிழ் சேனல். இது சேனலோட நேம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிம்பிள் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் சேனல். அதோட இன்ட்ரோ தான் நான் எப்பயுமே கொடுப்பேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சரி ரைட்டு நீ வந்த கண்டென்ட்டை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் இந்த சேனலில் ஸ்டோரி தான் சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். ஸ்டோரினா நார்மலான ஸ்டோரி இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரியை இப்போ பார்த்தீங்கன்னா கோர் பண்ணி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கிரியேட் பண்ணதான் இந்த சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்த வீடியோ என்ன பண்ணுறதுன்னு ஐடியா வரல. யோசித்தேன் பட் ஐடியா மட்டும் வரவே இல்லை. சரி ஓகே, நமக்கு பிடிச்சவங்க பேரில் ஏதாவது ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்ததுல கடைசியை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தரோட, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், பிடிச்ச ஒருத்தர் ஏதோ ஒன்று, அவங்களோட நேமில் பார்த்தோம்னா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுவும் பார்த்தோம்னா அது பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்குது, அது பின்னாடி பார்த்தோம்னா இந்த பிலிம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அது பின்னாடி பார்த்தா நிறைய பேரோட இறப்பு இருக்குது. இதெல்லாமே நடந்து நாம சுதந்திரமானதுக்கு அப்புறமா தான். ஸோ இந்த ஸ்டோரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, இவ்வளோ பெரிய ஸ்டோரின்றையே அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெருசாலாம் இல்லை, ஒரு 12 அடி செவுரு. ஸோ அந்த செவுரை வச்சு தான் பார்த்தா ஒரு மிகப்பெரிய பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இறந்து போனது, நிறைய லவ் பார்த்தா உடைச்சது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு செவுரு 12 அடி. ஆனால் இது எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த கதை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச அப்புறமா 1949 தான் பார்த்தா இந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு. ஜெர்மனி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th புக்கில் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணது. அதுக்கப்புறமா ஜெர்மனி பார்த்தா நிறைய இடத்த ஆக்குபை பண்ணது. ஆனால் வேர்ல்டு வார் 2ல ஜெர்மனி தோற்று போச்சு. ஸோ ஜெர்மனி தோற்று போனால் சும்மா இருப்பாங்களா? போய் இப்போ அமைதியாக இருந்தவங்களாம் போய் நோண்டி விட்டு வந்தான் இல்லையா? ஸோ அதனால் அவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்கன்னா, ஜெர்மனி பார்த்தா ஆக்குபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. மொத்தமாக 4 கண்ட்ரிஸ் பார்த்தா ஜெர்மனியை மொத்தமாக அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு அப்படியே பாதியாக கூறு போட்டு எடுத்துக்கிட்டானுங்க. பாதி 4 பீஸ் வந்துருச்சு. சரி, யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் யுனைடெட் ஸ்டேட் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம அமெரிக்கா தம்பி பைப்பில். அடுத்தது யாருன்னா பிரிட்டன். அடுத்தது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரான்ஸ். அடுத்தது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சோவியத் யூனியன். சோவியத்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா? ஒன்றும் இல்லை, ரஷ்யா, அதுக்கப்புறமா உக்ரைன், இது மாதிரியான ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரியான 4 கண்ட்ரிஸ் இருந்தது இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யுனைடெட் கிங்டம், அதுக்கப்புறமா பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன். இவங்க 4 பேருமே பார்த்தோம்னா என்ன பண்ணோம்னா, ஜெர்மனியை தனித்தனியாக பிரித்து அவங்களோட ரூல் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வின் பண்ணாங்க இல்லையா? ஜெர்மனி தோற்று போச்சு. அதனால் பங்கு பிரிக்கும் போது அந்த ஜெர்மனியில் இருந்த பெர்லின் பார்த்தா 2ஆக பிரிஞ்சது. ஒன்று பார்த்தோம்னா கிழக்கு பெர்லின், இன்னொன்று பார்த்தோம்னா மேற்கு பெர்லின் சொல்லி பிரிஞ்சது. கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? எனக்கு ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு சொன்னால் புரியாதுங்க. அதனால தான் பார்த்தா கிழக்கு மேற்குன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதையே பார்த்தோம்னா கண்டினியூ பண்ணி யோசிக்கிறீங்களா? இந்த கிழக்கு பெர்லின் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதை யார் ரூல் பண்ணுறாங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா, அதுக்கப்புறமா உக்ரைன், இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கமிட்டி இருப்பாங்க, ஒரு கம்யூனிட்டி. அவங்க தான் பார்த்தோம்னா இந்த கிழக்கு பெர்லினை பார்த்தோம்னா ரூல் பண்ணாங்க. மேற்கு பெர்லினை யாரா ரூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யுனைடெட் நேஷன், அதாவது அமெரிக்கா, இவங்க தான் பார்த்தோம்னா மேற்கு பெர்லினை பார்த்தோம்னா ரூல் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, வழக்கமாக சண்டை நடக்கும், சண்டை நடந்த அப்புறமா பிரிப்பாங்க, இவங்க ரூல் பண்ணுவாங்க, அவங்க ரூல் பண்ணுவாங்க. சரி, இதுலேருந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யுனைடெட் நேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அமெரிக்கா, அவங்களோட ரூல் பார்த்தா எப்படி இருந்ததுன்னா டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி இருந்தது. மக்களுக்கான உரிமையை தருவாங்க, மக்களை பார்த்தோன்னா ஓரளவுக்கு அடிமையாக இல்லாமல் நார்மலாக ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தோன்னா சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை இதுதான் பண்ணணும், இங்கே போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அங்கே பேசாத, இங்கே பேசாத, ரூல்ஸ் மேலே ரூல்ஸ்னு வைக்க அவங்களுக்கு பார்த்தா செம கடுப்பாயிடுச்சு. ஸோ அதனால் கிழக்கு பெர்லின்லேருந்து எல்லாருமே பார்த்தோம்னா மேற்கு பெர்லின் போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி சிம்பிள் ரூல் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஸ்டாண்டர்ட், 10th வேணாம், 7th ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. 7th A கிளாஸ், B கிளாஸ்னு இருக்குது. A கிளாஸில் வர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, B கிளாஸில் வர ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஸோ A கிளாஸ்லேருந்து B கிளாஸ்க்கு போகணும்னு நினச்சி அப்பா அம்மா கிட்ட அதுலேருந்து அடம்பிடிச்சி கடைசியில் பார்த்தா B கிளாஸ் போவோம் இல்லையா? அதே தான் இங்கே நடக்கும். கிழக்கு பெர்லினில் இருக்கிற எல்லாருமே பார்த்தா மேற்கு பெர்லினுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் இல்லை, லட்சக்கணக்கில் பார்த்தா இப்படி ஷிஃப்ட் ஆக. அந்த பக்கம் மேற்கு பெர்லின் யார் ரூல் பண்ணிருக்காங்க? அமெரிக்காக்காரங்க பார்த்தா ரூல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் இங்கே வராங்களே, ஸோ இது நல்லா இல்லை, இது எனக்கு பிடிக்கல
அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க, இந்த பக்கம் சோவியத் யூனியனில் இருக்காங்க இல்லையா, அதாவது கிழக்கு பெர்லினில் நம்ம ரஷ்யா பைப்லிங்க தான் வந்து பார்த்தோன்னா ஆட்சி செய்கிறாங்க. அவங்க டேய் என்னடா இங்கேருந்து எல்லாம் அங்கே போகிறானுங்க, இப்படி போனால் நமக்கு தானே பிரச்சனை, வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களேடா, டேய் ஆர்மி பாய்ஸ் வாங்க ஒரு செவரை எழுப்புங்க அப்படின்னாங்க. சரி செவருனா ஒரு குட்டிசா ஒரு 5க்கு 5 அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அது இல்லை, கிட்டத்தட்ட 155 கிலோமீட்டர். எவ்வளோ? 155 கிலோமீட்டருக்கு 12 அடியில் செவரை கட்டி விட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம குட்டியாக வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் கட்டுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 13, 1961 அந்த ஒரு இயரில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. செவரையும் கட்டி முடிச்சிட்டாங்க. இங்கேருந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ சொன்னால் நாங்கள் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏணியை வச்சு கிராஸ் பண்ணுறது, கீழே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஓட்டையாக போட்டு வந்து பார்த்தோம்னா அந்த பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிழக்கு பெர்லின் மக்கள் வந்து பார்த்தோம்னா பண்ணிட்டு இருக்கேன். இதை பார்த்த கிழக்கு பெர்லினோட ஆட்சியர்கள், அதாவது அங்கே ரூலில் இருந்தவங்க, ஏன்னா இவனுங்க சொல்ல கேட்காம போகிறாங்க, ஆர்மி பாய்ஸ் இது மாதிரி யாரெல்லாம் போகிறாங்களோ போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட நிறைய மக்களை வந்து பார்த்தோம்னா ஈவிறக்கமே இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கொன்று குவிச்சிட்டாங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணணும்னு நினச்சா கொன்றுவாங்க. சரி பக்கத்து பில்டிங்லேருந்து சுரங்கம் நோண்டி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்களுக்கு ஒரு பெரிய அடி என்னன்னா, அந்த வாலை சுற்றி, அதாவது அந்த வால்லேருந்து ஒரு 10 மீட்டர் இல்லை 90 மீட்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சு விட்டாங்க. இருந்தால் தானடா ஓட்டையை போட்டு போவீங்க எங்களுக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு. ஸோ யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அந்த வாலுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா முள் கம்பியில் போட்டு அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணி பண்ணாத கொடுமையெல்லாம் பண்ணானுங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து அங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சஸ் வந்து பார்த்தோம்னா பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம காந்தி பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அகிம்சை வழியில் வந்து பார்த்தோம்னா விடுதலை வாங்கி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒன்றா சேர்ற ஒரு இடமா சர்ச் இருந்தது. ஸோ அந்த சர்ச்சில் வந்து பார்த்தோம்னா நமக்கான சுதந்திரம் வேணும், நம்ம வந்து இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு யூனிட்டியாக வந்து பார்த்தோம்னா மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் வந்து அவங்களோட முடிவுகளை எடுத்தாங்க. முடிவுகளை எடுத்து அவங்க வந்து அதை அரசாங்கம் கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. பட் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தோம்னா ஸ்டாப்பே ஆகாமல் போயிட்டே இருந்தது. 1961 ஸ்டார்ட் ஆன பிரச்சனை, அதாவது இந்த ஒரு பெர்லின் அப்படின்னு ஒரு பிளேஸ் ரெண்டாக பிரிஞ்சு இங்கே இருக்கிறவன் ஒரு ரூலரும் அங்கே இருக்கிறவன் இன்னொரு ரூலரும் இருந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி நடுவில் ஒரு பெர்லின் வால்னு சொல்லி, அதாவது பெர்லினில் கட்டப்பட்ட அந்த சுவருக்கான நேம் பெர்லின் வால். ஸோ அதை கட்டி விட்டுட்டு மக்களை படாத பாடுபடுத்தி நிறைய வேலைகளை வாங்கி கடைசியில் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்து மக்களெல்லாம் கடுப்பாயிட்டு இருக்க அந்த பக்கம் வந்து பார்த்தா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா சோவியத் யூனியன் வந்து பார்த்தா பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ சண்டைன்னு சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ உக்ரைன் ரஷ்யா எல்லாருமே சோவியத் யூனியனில் தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையில் அந்த ஆட்சி வந்து பார்த்தோன்னா லைட்டாக வந்து பார்த்தோன்னா பிரச்சனை இருக்க நம்ம மக்கள் கரெக்டாக இதை வந்து இதெல்லாம் நமக்கான சான்ஸ், இதை விட்டா நம்ம இந்த செவரை பொழக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் அடித்தா ஆர்மி மெம்பர்ஸ் சுற்றுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா போய் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து இதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த வால் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கீங்க. என்னோட உறவினர்கள் வந்து பார்த்தோம்னா மேற்கு ஜெர்மனி, மேற்கு பெர்லின் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே நாங்கள் கன்சிடர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா மீடியா என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டாங்க. என்னென்னா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னு எழுதிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, எல்லா மக்களும் அந்த செவர்கிட்ட போயிட்டாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செவர்கிட்ட போக செவரு இன்னும் க்ளோஸ்லேயே தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்னும் ஆர்டர் போடல. அங்கே இருக்கிற ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் கன்னை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வைக்க, ஆனால் வந்தது ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் அந்த செவர்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஆர்மி மெம்பர்ஸால் என்ன எதுவுமே பண்ண முடியாது. 20,000 ஆர்மி மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் வந்தது லட்சக்கணக்கான மக்கள். ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் முடிக்க நம்ம மக்கள் இன்னும் டோரை திறக்கலான்னு சொல்லி கோவத்தில் கோடாரி எடப்பாறை எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து அந்த செவரை அடித்து நொறுக்குனாங்க. ஸோ அந்த ஒரு நாள் தான் நவம்பர் 9, 1989. ஸோ இந்த ஒரு நாளில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த பெர்லின் அப்படின்ற ஒரு வாலை வந்து பார்த்தோன்னா பெர்லின் சிட்டியில் கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 155 கிலோமீட்டர் கட்டியிருந்தாங்க. மக்கள் அவங்களோட கோபத்தை வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல செவரு மேலே வெளிப்படுத்தி செவரு அடித்து நொறுக்குனாங்க. அந்த பக்கம் இருக்கிற அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட லவ்வர்ஸ், அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தோம்னா ரிலேட்டிவும் உறவினரும் வந்துருக்காங்க. ஓகே,
அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சுவர்கள் இன்னுமே இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஒற்றுமையின் அடையாளமாக இன்னுமே பெர்லின் மக்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. நாம் கிட்டத்தட்ட 1947 ஃப்ரீடம் வாங்கிட்டோம். பட் பெர்லின் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பெர்லின் அப்படின்ற ஒரு சுவரால், ஜெர்மனியில் நடந்த ரூலர்ஸால் அங்கே இருந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேரும் போது ஆர்மி ஆஃபீஸர்ஸால் எதுவும் பண்ண முடியல. இதை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1949 பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்டார்டிங் சுவர் கட்டும் போதே எல்லாருமே யூனிட்டியாக இருந்திருந்தாங்கன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. பட் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உயிர் மேலே இருந்த பயத்தால் தள்ளி தள்ளி இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவரை கட்டி 2 மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி வச்சாங்க. கடைசியில் எல்லாமே யூனிட்டி ஆனதுனால அவங்க வின் பண்ணாங்க. ஸோ யூனிட்டி தான் முக்கியம். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு அவனுக்கும் சண்டை, நான் ஏன் அவங்களுக்கு போகணும்? அவங்ககிட்ட நான் பேசினதே இல்லையே. அதெல்லாம் வேணாம். உனக்கு அவனை தெரியும். ஸோ நீ வந்து பார்த்தா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ ஹெல்ப் பண்ணு. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் ஹெல்ப் பண்ணுவான். நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்காமல் இருக்காத. நீ வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீயாவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டு, ஓகேங்களா, ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் யூனிட்டியாக இருங்க. ஸோ எல்லாமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு பெர்லின் வால் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை எவ்வளோ நல்லா சொன்னேன்னு சொல்லி தெரியல, பட் சொல்லிட்டேன். ஓகே, டாடா. அடுத்த வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன்.